பிறருடைய நிறைகளை காண்பதை விட குறைகளை காண்பதிலேயே குறியாக இருப்பாள் தேவகி. குறைகளுக்கு காது மூக்கு கண் வைத்து பார்க்காததை நேரில் பார்த்தது போல் கூறி கேட்பவர்களை நம்ப வைத்து விடுவதில் மகா கெட்டிக்காரி. அதே சமயம் தன் பக்கமுள்ள நிறைகளை சற்று மிகைப்படுத்தி பிறரிடம் கூறி பெருமைப்படுவார். இதுபோலவே பிறரும் நம்முடைய குறைகளை காண்பார் என்பது மட்டும் ஏனோ அவளுக்கு புரிவதில்லை. நிறை குறை கலந்ததுதான் மனித வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு பிறர் நிறையையும் கூறி வாழ்ந்திட கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறியாமல் எந்த வீட்டிற்கு போனாலும் யாரோடு பேசினாலும் குறைகளை மட்டுமே கூறும் பழக்கத்தை வழக்கமாக கொண்டதால் உறவுகளும் நட்புகளும் தேமகியை கண்டாலே ஒதுங்கி சென்று விடுவர். பழம் கொடுக்கிற மரத்தில் கூட அத்தனை பழங்களும் சாப்பிட்றதுக்கு பயன்படாது. சிலது சொத்தையாக போயிடும், சிலது அதிகமாக பழுத்து அழுகி போயிடும். ஆனால் மற்ற பழங்கள் பசிக்கு உதவத்தானே செய்யுது. அதனால் மொத்த மரத்தையே சொத்த பழ மரம்னு சொல்லிட முடியுமா? அது மாதிரி தான் மனுஷங்களும். சில பேர் சுயநலமாக தெரிஞ்சே தப்பு பண்ணுவாங்க. சில பேர் தப்பானவங்களோட வழிகாட்டுதல் சரியில்லாமல் தப்பு பண்ணுவாங்க. சில பேர் தப்புன்னு தெரியாமல் தப்பு பண்ணுவாங்க. இதில் முதலாவது மனுஷங்களை கண்டிப்பாக ஒதுக்கணும். மற்ற 2 வகையை சேர்ந்தவங்களை அரவணைச்சு அனுசரித்து தான் போகணும். முதலாவது ஆளை புத்தி சொல்லி திருத்த முடியாது, மற்றவங்களை திருத்தி போடலாம். திருத்துனா திருந்துறவங்களை அவங்க பண்ணின தப்பை சொல்லி கேவலப்படுத்தினா முழு சாத்தான போல மாறி போவாங்க. அந்த தப்பை அறிவுள்ளவங்க பண்ண மாட்டாங்க. அனுபவமிக்க வார்த்தைகளால் தேவகியிடம் அவளது செயல்பாடுகளின் விளைவுகளை சுட்டி காட்டி அவளது சித்தப்பா பரமன் பேசிய போது தலை கவிழ்ந்து நின்றாலே தவிர அதன் பின்னும் அவளது குறை சொல்லும் குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. தனது உறவினர் கயாவுடைய மகன் குடிப்பது போல் தனக்கு கிடைத்த வீடியோவை தேவகி மற்ற உறவுகளுக்கும் பகிர்ந்ததால் அதை அறிந்த கயா கவலையடைந்த நிலையில் தற்கொலைக்கு முயன்று உயிர் பிழைத்தார். இன்னொரு உறவினருடைய பெண்ணை தன் மகனுக்கு கொடுக்காமல் கயாவுடைய மகனுக்கு பேசி முடித்ததை தாங்க முடியாமல் பழிவாங்க இந்த வீடியோவை பயன்படுத்தி கொண்டார். அதன் பின் தன் மகனுக்கு அதே பெண்ணை கொடுப்பதாக பெண் வீட்டாருடன் பேசி முடிக்கப்பட்ட நிலையில் அடுத்து தனக்கு வந்து அதே போன்ற இன்னொரு வீடியோவை முழுவதும் பார்க்காமல் அனைவருக்கும் பகிர்ந்தவளை பெண் வீட்டினர் அழைத்து, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? நீ இப்போ எங்களுக்கு அனுப்புன இந்த வீடியோ தான் நீ கயா பையன் குடிக்கிற மாதிரி முதல்ல அனுப்பின வீடியோட முழு வீடியோ. அதில் கயாவோட பையன் குடிக்கிற மாதிரி மட்டும் இருந்ததுனால அவனுக்கு முடிவான எங்கள் பொண்ணு உன்னோட பையன் நல்லவனு நீ சொன்னதுனால கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் கயா பையனை கட்டாயப்படுத்தி உன்னோட பையன் ஊற்றி கொடுக்குற மாதிரி வந்திருக்குது. உன்னோட பையனுக்கு கயாவோட பையனை பரவாயில்லை, நாங்கள் அவனுக்கே எங்கள் பொண்ணை கொடுக்க போகிறோம். இப்போ தான் கயா கிட்ட அந்த வீடியோவை பற்றி பேசி நீ இப்போ அனுப்பின வீடியோவையும் அவளுக்கு அனுப்பி ஏற்கனவே நடந்த குழப்பத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டோம் என பெண் வீட்டினர் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து தன் செயலை தனக்கு இடையூறாக எதிராக போனதை நினைத்து வருந்தியபடி தலைமையில் கை வைத்தபடி அமர்ந்து கண்ணீர் வடித்தாள் தேவகி.